ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலையில் ஆஃப்லைன் புக்கிங் மூலமாக எங்களுக்கு கிடைத்த ரூம் பற்றிய தகவல்களையும் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் பற்றிய தகவல்களையும் முழுமையாக பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் நேரடியாக போய் ரூம் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆஃப்லைனில் நேரடியாக போய் ரூம் புக் பண்ணக்கூடிய வசதிகள் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் இருக்குது. விஷ்ணு நிவாசத்தில் ரூம் புக் செய்தால் விஷ்ணு நிவாசத்திலேயே நமக்கு ரூம் கொடுப்பாங்க. உங்களுக்கு திருமலையில் ரூம் தேவைப்பட்டால் திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் போய் தான் ரூம் புக் பண்ணணும். திருமலையில் வேறு எந்த இடத்துலையுமே ஆஃப்லைனில் நேரடியாக போய் நம்ம ரூம் புக் பண்ணக்கூடிய வசதிகள் கிடையாது. இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி TTD ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அன்றைய நாள் வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸும் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கிற வரைக்கும் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் எல்லா ரூம்ஸும் ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் ஈவினிங் 6 மணி போல் ரூம்ஸ் வேக்கண்ட்டாக இருந்தால் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு மறுபடியும் ஆஃப்லைனில் TTD ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வேக்கண்ட்டாக இருந்த எல்லா ரூம்ஸும் புக் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இம்மீடியட்டாக இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரை க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரம் என்று ஒரு பர்டிகுலர் நேரம் கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு காலையில் 5 மணிக்கு ரூம் புக்கிங் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய சமயத்தில் சுமார் 700 ரூம்ஸ் வரைக்கும் வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த 700 ரூம்ஸ் ஃபுல்லாகிற வரைக்கும் அந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அது ஈவினிங் 5 மணி ஆனாலும் 6 மணி ஆனாலும் 7 மணி ஆனாலும் அன்றைய நாள் வேக்கண்ட்டாக இருந்த ரூம்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிற வரைக்கும் அந்த கவுண்டரை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் அந்த 700 ரூம்ஸும் மதியம் 12 மணிக்குள்ளே புக் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா 12 மணிக்கே அந்த கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈவினிங் 6 மணி போல் ஒரு 300 ரூம்ஸ் வேக்கண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் கவுண்டர் மறுபடியும் ஓப்பன் செஞ்சு அந்த 300 ரூம்ஸும் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. நைட் 10 மணி ஆனாலும் 10:30 11 மணி ஆனாலும் அந்த கவுண்டர் ஓப்பனாக இருக்கும். அந்த 300 ரூமும் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து மறுநாள் அதிகாலையில் 5 மணிக்கு தான் இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைனில் ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆன்லைனில் நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஆனால் நீங்கள் ஆஃப்லைனில் நேரடியாக போய் ரூம் புக் பண்ணுறதுக்கு டோக்கனோ டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு TTD ரூம்ஸ் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு TTD ரூம் கொடுக்க மாட்டாங்க. திருப்பதி ஆனாலும் திருமலை ஆனாலும் இதே ரூல் தான் 2 இடங்களுக்குமே பொருந்தும். ரூம் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும். திருப்பதி மற்றும் திருமலையில் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடியவங்க நாங்கள் மதியம் போனால் ரூம் கிடைக்குமா, ஈவினிங் அல்லது நைட் போனால் ரூம் கிடைக்குமா, எத்தனை மணிக்கு போனால் ரூம் கிடைக்கும்லாம் கேட்குறீங்க. ஸோ ரூம் வேக்கன்சிஸ் பொறுத்தும் அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்தும் இது தினமுமே மாறுபடக்கூடியது. அதனால் இதுதான் ஃபிக்ஸட் டைமிங், இந்த நேரத்தில் போனால் ரூம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஊர்ஜிதமாகவே சொல்லவே முடியாது. காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகிறப்போ நீங்கள் அங்கே க்யூவில் இருந்தீங்கன்னா அன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயமாக ரூம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா காலையில் 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் அங்கே இருந்தீங்கன்னா ரூம் நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் இப்போது கரண்ட்டாக எத்தனை ரூம்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது என்கிற ஸ்டேட்டஸ் நம்ம ஆன்லைனில் செக் பண்ணக்கூடிய வசதிகள் இப்போ வரைக்குமே கிடையாது. நேரடியாக போய் தான் நம்ம ரூம் ஸ்டேட்டஸ் செக் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிள்ளையார் சதுர்த்திக்கு முதல் நாள் நாங்கள் மலைக்கு போய் ரீச் ஆகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 6:50 இருக்கும். 7 மணிக்கெல்லாம் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் போய் செக் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்யூ கம்ப்ளீட்டாக காலியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உள்ள கவுண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா 8 கவுண்டர்ஸில் 7 கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. 7 கவுண்டர்லேயுமே 2 அல்லது 3 பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க புக் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அடுத்து 1 அல்லது 2 பேர் அந்த க்யூவில் ஜாயின் பண்ணுற மாதிரியான ஃப்ளோட்டிங் க்ரௌட் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. நான் CRO ஆஃபீஸ் முன்னாடி LED ஸ்க்ரீனில் எத்தனை ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது என்பது செக் பண்ணி பார்க்கல.
ஏன்னா ஈவினிங் 7 மணினா மோஸ்ட்லி ரூம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். அந்த பதட்டத்திலேயே வேகமாக நான் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். கவுண்டரில் போன பிறகு அங்கே 1000 ரூபாய் ரூம் இருக்கான்னு கேட்டதுக்கு 1000 ரூபாய் ரூம் இப்போ கிடையாது. பின்னாடி ஸ்க்ரீனில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். கேட்டகரி ஏ 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் ரூம் தான் இருக்குது. கேட்டகரி பியில் 1000 ரூபாய் ரூமும் இல்லை, 1518 ரூபாயும் இப்போ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. திருமலையில் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் கேட்டகரி ஏ அல்லது கேட்டகரி பின்னு தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியுமே தவிர்த்து கேட்டகரி ஏலேயே 50 ரூபாய் ரூம் கொடுங்க, 100 ரூபாய் ரூம் கொடுங்க, கேட்டகரி பியில் 1000 அல்லது 1518 ரூபாய் கொடுங்க அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்க முடியாது. ஸோ நான் என்ன கேட்டிருந்தேன்னா, கேட்டகரி ஏ ரூம் இப்போ புக் பண்ணோன்னா ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்னு கேட்டதுக்கு மினிமம் 2 hours ஆகும் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, கேட்டகரி ஏ ரூம் கொடுங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் 1000 rupees ரூம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ அப்டேட் பண்ணுவாங்க ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் 5 நிமிஷத்தில் நிச்சயமாக 1000 rupees ரூம் வருமா? ஏன்னா இந்த 5 நிமிஷத்தில் நான் போகிறப்போ கேட்டகரி ஏ ரூம் 103 ரூம்ஸ் தான் இருந்துச்சு. க்யூவில் ஜாயின் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறப்பவே அது கிட்டத்தட்ட 95 ரூம்ஸ் ஆகிடுச்சு. 8 ரூம்ஸ் அலாட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ மீதம் 95 ரூம்ஸ் தான் இருக்குது. இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா இந்த ரூமும் கிடைக்குமோ இல்லையோ என்கிற ஒரு டைலமா எனக்கு இருந்துச்சு. அதனால் இல்லை, நீங்கள் கேட்டகரி ஏ ரூம் கொடுத்துருங்க, இந்த ரூமும் போயிடுச்சுன்னா எனக்கு எந்த ரூமும் கிடைக்காதுன்னு அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட சொன்ன உடனே உங்களுக்கு 1000 rupees ரூம் தானே வேணும், இங்கே வெயிட் பண்ணுங்கள், முன்னாடி உட்காருங்க, நானே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆனோடனே உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பண்ண 5 நிமிஷத்தில் அந்த கேட்டகரி ஏ ரூம் 75 ரூம் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்டகரி பி ரூம் அப்டேட் ஆனது கூட நான் செக் பண்ணவே இல்லை. இம்மீடியட்டாக அந்த கவுண்டரில் இருந்த டிடிடி அஃபிஷியல், வாங்க மேடம் கேட்டகரி பி ரூம் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே கொடுத்தாங்க. ஸோ 1000 rupees ரூம் கொடுத்தாங்க. அப்போது கேட்டகரி பி ரூம் 80ஆம் நம்பருக்கு ரூம் அலாட் ஆகியிருந்துச்சு. எனக்கு 84ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சு. உங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லியே என்கிட்ட ரூம் ஸ்லிப் கொடுத்தாங்க. ரூம் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நம்முடைய ஆதார் கார்டு சரி பார்த்துட்டு நம்பர் நோட் பண்ணிப்பாங்க. உங்களோட எத்தனை பேர் ஸ்டே பண்ணுறாங்க, ஜென்ஸ் எத்தனை பேர், லேடிஸ் எத்தனை பேர் என்ற டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட கேட்டுட்டு அதற்கப்புறம் நம்ம கையில் ஒரு ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கொடுப்பாங்க. நம்முடைய மொபைல் நம்பரும் நோட் பண்ணிப்பாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு தான் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரும். அந்த ரூம் அலாட்மெண்ட் மெசேஜில் எந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த ரூம் நம்பர் நமக்கு அலாட் ஆகியிருக்கு, எத்தனை மணி நேரத்திற்குள்ளே அந்த ரூமுக்கு வந்து நம்ம செக்இன் பண்ணணும் என்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த மெசேஜில் கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு அலாட் ஆன ரூம் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இதே கெஸ்ட் ஹவுஸில் 3வது முறை நாங்கள் செக்இன் பண்ணுறோம். பொதுவாக 1000 ரூபாய் ரூம் ஆஃப்லைனில் புக் பண்ணாலே பாஞ்சஜன்யம் கெஸ்ட் ஹவுஸில் தான் ரூம் கிடைக்குது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். வேறு எந்த கெஸ்ட் ஹவுசஸ்லையுமே ஆஃப்லைனில் 1000 ரூபாய் ரூமுக்கு நான் இது வரைக்கும் போனது கிடையாது. இந்த பாஞ்சஜன்யம் கெஸ்ட் ஹவுஸ் கம்ப்ளீட்டாகவே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எங்கேயுமே நம்ம குப்பை பார்க்க முடியாது. இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி ஹோட்டல்ஸும் இருக்குது. சோப், ஷாம்பூ, டீன்னு கிடைக்கக்கூடிய எல்லா கடைகளுமே இருக்கும். இந்த இடத்திற்கு நீங்கள் நைட்டுக்கு வர்றதாக இருந்தாலுமே, தரிசனம் முடிச்சுட்டு வர்றதாக இருந்தாலுமே எந்த பயமுமே கிடையாது. சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம்ஸ். ரூமுமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே நமக்கு ஒரு டபுள் பெட் கொடுத்துருப்பாங்க. அந்த டபுள் பெட்டில் 2 பில்லோஸும் 2 உல்லன் பெட்ஷீட்டும் கொடுத்துருப்பாங்க. அதற்கடுத்து ஒரு தனி சிங்கிள் காட் இருக்கும். அந்த சிங்கிள் காட்டில் ஒரு பில்லோ மட்டும் கொடுத்துருப்பாங்க, உல்லன் பெட்ஷீட் இருக்காது. மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 இடத்துல பவர் பாயிண்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. 2 ஃபேன் இருக்கும் இந்த ரூமில். இது நான் ஏசி ரூம் தான். கூடவே நல்ல 2 புது பிவிசி சேர்ஸும் ஒரு டேபிளும் கொடுத்துருந்தாங்க. நம்முடைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய ஷெல்ஃபும் இருக்கும். இந்த பெட்ஸ் இருக்கக்கூடிய ரூமை ஒட்டியே ஒரு சின்ன ஸ்ப்ளிட் கொடுத்து வாஷ் பேஷனும் மிரரும் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலையே நம்முடைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அங்கேயும் ஷெல்ஃப் ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. 2 டஸ்ட்பின் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூமில் இந்தியன் கிளாசெட்டும் இருக்கும், வெஸ்டர்ன் கிளாசெட்டும் இருக்கும். பாத்ரூமும் நல்ல விசாலமாக இருக்கும். அட்டாச்டு கெய்சர் இருக்கக்கூடிய காரணத்தினால 24 மணி நேரமும் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கும். இந்த ரிசப்ஷன் இருக்கக்கூடிய இடத்துலேயே ஒரு வாட்டர் டிஸ்பென்சரும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்முடைய வாட்டர் பாட்டில்ஸ்லேருந்து அங்கேயே நம்ம தண்ணியும் பிடிச்சிட்டு வரலாம். இதனுடைய ரூம் ரெண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 1000 ரூபாய், கூடவே காஷன் டெபாசிட் 1000 ரூபாய், டோட்டலாக 2000 ரூபாய் பே பண்ணணும். இந்த 2000 ரூபாய் நீங்கள் எங்கே பே பண்ணணும்னா, உங்களுக்கு எங்கே கெஸ்ட் ஹவுஸ் அலாட் ஆகியிருக்குன்னு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வருதோ அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு போன பிறகு அங்கேயும் வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. யார் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அதே பர்சன் தான் இந்த இடத்திற்கும் வந்து வெப் கேமராவில் ஃபோட்டோ
ஃபோட்டோ எடுத்துக்கணும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே, ஃபஸ்ட்டு டே நீங்கள் கீ வாங்கும் போதே கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ரூம் தேவைப்படுது என்பதை நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேக்கன்சிஸ் இருந்தால் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா எக்ஸாக்டாக 24 ஹவர்ஸில் ரூம் வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும் என்பதையுமே அப்போவே சொல்லிடுவாங்க. ஸோ நமக்கு சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் கொடுத்த ஸ்லிப்பை இங்கே ரிசப்ஷன் ஆஃபீஸில் வாங்கி வச்சுட்டு பேமெண்ட் கொடுத்த பிறகு அவங்க ஒரு புது ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அந்த ஸ்லிப்பை கொண்டு வந்து எதிர்க்க இருக்கக்கூடிய கீஸ்லாம் கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட காட்டினீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரூம் கீ கொடுப்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அதற்கடுத்து உங்களுக்கு எங்கே ரூம் அலாட் ஆகியிருக்கோ அந்த ஃப்ளோருக்கு நீங்கள் போகலாம். பாஞ்சஜன்யம் கெஸ்ட் ஹவுஸில் லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ரூம் வெக்கேட் பண்ணக்கூடிய சமயத்தில் எந்த இடத்துல போய் நம்ம ரூம் கீ வாங்கிக்கிட்டோமோ அதே இடத்துல கொண்டு போய் நம்முடைய கீ ரிட்டர்ன் பண்ணணும். அப்போது நம்முடைய ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பில் அவங்க கீ ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு ஒரு டிக் மார்க் போட்டு கொடுப்பாங்க. அதற்கடுத்து அதே கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் நம்முடைய ரூம் ஸ்லிப் கொடுத்தோம்னா அதை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுடைய காஷன் டெபாசிட் அமௌண்ட் 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்துடும்னு சொல்லுவாங்க. நம்ம ரூம்ஸ் வெக்கேட் பண்ணக்கூடிய சமயத்துலேயும் அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு முறை ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இப்போ 3 இடங்களில் நம்மளை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சிஆர்ஓ ஆஃபீஸில் ஒரு முறை எடுத்திருப்பாங்க. அதற்கடுத்து இந்த கெஸ்ட் ஹவுஸில் வர்றப்போ எடுத்திருப்பாங்க. இப்போ அதே கெஸ்ட் ஹவுஸில் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுறப்போவும் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இந்த 3 ஃபோட்டோஸ்லேயும் இருக்கக்கூடிய பர்சன் ஒரே பர்சனாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்முடைய காஷன் டெபாசிட் அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு சரியான நேரத்தில் ரீஃபண்ட் ஆகும். இல்லைன்னா ரீஃபண்ட் ஆகாது. இந்த வீடியோவில் திருமலையில் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ஸும் ஆஃப்லைனில் கிடைத்த ரூமில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.